வெல்கம் டு கல்வி நியூஸ். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடம் பயிற்சி பகுதியில் தற்போது நம் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்க. இது ரொம்ப எளிமையானது தான். முன்னெல்லாம் ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அந்த மாதிரி வகுப்புகளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 5ஆம் வகுப்புலேயே இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஏன்னா இந்த வயசில் குழந்தைகளோட ஐக்யூ அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். வருங்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எல்கேஜி யூகேஜியில் கூட நல்ல ஒரு ஐக்யூவோடு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் 5ஆம் வகுப்புலேயே அந்த 10ஆம் வகுப்புக்கான திறன்களை பெற்றிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பாடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்க. இங்கே ஒரு விளம்பர படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் நல்லா. இந்த படத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு நோட்டீஸ்னால் இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா புரியும். இந்த படத்தை பாருங்கள், படித்து பாருங்கள். படிக்கலாம் வாங்க. காண வாரீர், கழிக்க வாரீர் மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நாள்தோறும் ஜம்போ சர்க்கஸ். இந்த ஜம்போ சர்க்கஸ் ப்ரோக்ராம் நடக்குது. இந்த படத்தை பார்த்தாவே தெரியும். இந்த படத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், எல்லாமே சர்க்கஸ் தான். நாள்தோறும் ஜம்போ சர்க்கஸ், டெய்லியுமே சர்க்கஸுங்களாம். அதுக்கடுத்ததாக பாருங்கள், நேரம்னா என்ன, டைம் எத்தனை மணிக்கு, மாலை 6 மணி. அப்போ டெய்லியும் சர்க்கஸ் நடக்குது. எத்தனை மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு. இடம் எந்த இடத்துல நடக்குது, நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம் மாவட்டத்தில் நேரு விளையாட்டரங்கத்தில் நடக்குது. நல்லா புரிஞ்சுதாங்களா? சரி, வாங்க அதுக்கு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பேசும் கிளி, இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசும் கிளி, தீ வளையத்திற்குள் பாயும் புலி, பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள், கூண்டுக்குள் உருண்டோடும் குள்ளா மனிதர், வெள்ளை புறாக்களின் எல்லையில்லா ஆட்டம், கோமாளி குள்ளர்களின் கும்மாள விளையாட்டு, குதிரை ஏறும் கொஞ்சம் மழலைகள், வாருங்கள் வண்ண ஒளியில் காணுங்கள். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. படித்தது புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே அவங்க கொஷின் கேட்குறாங்க. இது சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் கேட்குறாங்க. எளிமையான கேள்விகளாக தான் இருக்கும் எல்லாமே. அந்த கேள்விகளை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா போதும். சரி, நான் கொஷின் கேட்குறேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். சர்க்கஸ் எந்த இடத்துல நடக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், இடம் என்ற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். வெரி குட், இதே தான். சர்க்கஸ் எங்கே நடக்குது, நேரு விளையாட்டரங்கம். சரி, விளையாடுறவங்க யார் யார் விளையாடுறாங்க? இந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். பேசும் கிளி, தீ வளையத்திற்குள் பாயும் புலி, பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள். பார் விளையாட்டு. அப்போ அந்த பார் விளையாட்டு, இங்கே விளையாட்டுன்றது இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. பார் விளையாட்டில் யார் யார் விளையாடுறாங்க, யாரெல்லாம் விளையாடுறாங்க, தேவதைகள். பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள். அப்போ தேவதைகள் தான் விளையாடுறாங்க. ஓகேங்களா, புரிஞ்சதுங்களா? சரி, குதிரை ஏறுபவர்கள் யார்? இதில் யார் யாரெல்லாம் குதிரை ஏறுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், படத்தை பார்த்தா தெரியல. அந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்கள், குதிரை ஏறுபவர்கள் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கடைசி லைனில் இருக்குது பாருங்கள், குதிரை ஏறும் கொஞ்சம் மழலைகள். அப்போ இந்த இடத்துல குதிரை ஏறுறவங்க யார்? கொஞ்சம் மழலைகள், குழந்தைகள் தான் குதிரை ஏறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சர்க்கஸ் அடுத்த கேள்வி கேட்குறேன். சர்க்கஸ் நடைபெறும் அரங்கத்தின் பெயர் என்ன? சர்க்கஸ் நடக்கக்கூடிய அந்த அரங்கத்தோட பேர் என்ன? அந்த அரங்கம் அப்படின்னா அந்த விளையாட்டு அரங்கம், அதுதான் அரங்கம் கொடுத்துருக்காங்க. அது பேர் என்ன? அந்த அரங்கத்தோட பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த இடம் என்ற இடத்துல இருக்குது பாருங்கள், அரங்கம், நேரு விளையாட்டு அரங்கம். வெரி குட், இதுதான். சர்க்கஸ் எங்கே நடக்குது, எந்த அரங்கத்தில் நடக்குது? அரங்கம் அப்படின்னா ஸ்டேடியம், அந்த விளையாட்டு மைதானம், அந்த நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடக்குது. வெரி குட். அடுத்த கொஸ்டின் கடைசியாக கேட்டிருக்காங்க. சர்க்கஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருசாக கொட்டை எழுத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜம்போ சர்க்கஸ். இதுதான் தலைப்பு, ஜம்போ சர்க்கஸ். இப்படி தான் இருக்கும் ஒரு படம். விளம்பர படம்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை உங்களுக்கு எந்த அளவு இந்த படத்தில் புரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த வெளிவாங்கிறதுக்காக தான்
இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுது. படத்தை படிங்க, படத்தை பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை படித்து ஒரு முறைக்கு 2 முறைக்கு படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய எளிமையான கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எளிமையாக இருந்ததா? ஓகே. சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது? இது சர்க்கஸ் நடைபெறும் இடம் விழுப்புரம். நேரு விளையாட்டரங்கம் விழுப்புரம். விளையாடுபவர்கள் யார்? பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள். விளையாடுறவங்க யார்? தேவதைகள். குதிரை ஏறுபவர்கள் யார்? கொஞ்சம் மழலைகள். சர்க்கஸ் நடைபெறும் அரங்கத்தின் பெயர் என்ன? நேரு விளையாட்டரங்கம். சர்க்கஸின் பெயர் என்ன? ஜம்போ சர்க்கஸ். அவ்வளோதான், முடிஞ்சதுங்களா? ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. தேங்க்யூ.